வெயிலில் தக தகன்னு மின்றாங்க. இயற்கை பேரழகு. வாழ்க்கையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அழகா அப்படியே கொத்தா இருந்துச்சு. காட்டுத்தி பழம் எல்லாம் உதிர்ந்து போச்சு. ஒன்றே மட்டும் பழுத்திருந்ததை பார்த்தேன். கடைசியில் எல்லாம் போயிடுச்சா. இது புதுசாக அதே இடத்துல ஒரு பஞ்சாக வந்திருக்கு. அழகா அத்தி மரத்தின் கிளை பேரழகு. இங்கே ஒரு காய்ந்த கிளை இருக்கும், மரக்கிளை. அதில் கருங்குருவிகள் வந்து உட்காருமா. இப்போ அதை யாரும் எடுத்துட்டாங்களா, அவங்க பாவம். குருவிகள் எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு நாரை மட்டும் பரிதாபமா கரையில் இருக்கு. அவைகளையும் விலங்குகளையும் பாருங்கள். நாளைக்கென எதையும் சேமிப்பதில்லை. அன்றன்றைய கவலை அன்றன்றைக்கு போதும் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. பட் அப்படி இருக்க முடியலையே. கவலைகள் நம்மளை அப்படியே உருக்கி தள்ளுது. என்ன செய்யறது? அத்திப்பழம் அழகு. பாடி மரத்தில் நிறைய அத்திப்பழம் இருக்கா. பாகம் பூதா. இந்த மரத்துக்கு என்ன பார்த்ததும் அவ்வளோ மகிழ்ச்சி. அது தெரியுதா? தட்ஸ் இட். மாங்காயை பார்த்துட்டு அப்படி போக முடியல. ஸோ வீடியோ தெரியுமா? பழங்கள் இங்கே வெயில் இல்லாததுனால தெரியல. அவ்வளோ அழகாக இருக்கே அத்திப்பழங்கள். பட்டர்ஃப்ளை. பாடி பிளாக்கி நல்லா பிடிக்கவே முடியல. இந்த நாய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, குலைச்சிட்டே இருக்கு. நடந்து கடந்து வந்த வழியை திரும்பி பார்க்கிறேன். அங்கு நான் இல்லவே இல்லை. ஒரு சில இடங்களை தவிர வேறு எங்கும் என்னை காண முடியவில்லை. எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. பறவைகளே, ஒரு மைனா கூச்சில்ல, அது என்ன சொல்லிச்சு என்கிட்ட? பாடி என்ன அழகு. அச்சோ, வேறு அழகு. வேப்ப மரத்துக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் அதை ரசிக்கிறேன்னா, தன் அழகை யார் ரசித்தாலும் அவங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. அது மாதிரி தான் இயற்கைக்கும். இயற்கையை புகழ்ந்தால் அதுக்கும் பிடிக்கும். அழகா இருக்கா? எவ்வளோ அழகா இருக்குல்ல. சமயங்களில் வெயில் இருந்தால் தான் சிலவற்றை ரசிக்கவே முடியும். ஸோ வெயிலும் அவசியம். நடந்து கடந்து வந்த வழியை திரும்பி பார்க்கிறேன். அங்கு நான் இல்லவே இல்லை. ஒரு சில இடங்களை தவிர வேறு எங்கும் என்னை காண முடியவில்லை. எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. பறவைகளே, ஒரு மைனா கூச்சில்ல, அது என்ன சொல்லிச்சு என்கிட்ட? பாடி என்ன அழகு. அச்சோ, வேறு அழகு. வேப்ப மரத்துக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் அதை ரசிக்கிறேன்னா, தன் அழகை யார் ரசித்தாலும் அவங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. அது மாதிரி தான் இயற்கைக்கும். இயற்கையை புகழ்ந்தால் அதுக்கும் பிடிக்கும். ரொம்ப தூரத்திலிருந்து கேட்குறேன் இந்த குட்டி பறவையின் கீச்சொலியை. அது என்ன சொல்ல வருது? யாருக்கு தெரியும்?
ஏன் நிறுத்தி விட்டாய் பேபி? உன் அழகு குரலை ரசிக்க ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாது. ஓ, தேங்க்யூ. அடடா, பேரழகுடா. இந்த வெற்றி காட்டுக்குடி எத்தனை அழகா இருக்குல்ல. நீங்கள் தான் வெளிநாட்டு பறவையா? இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் நல்லா காணும், திரும்ப வந்துடுச்சு. அதோட ஜோடி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ சுற்றிட்டுருக்கோம். கண்டிப்பாக இறைக்காக காத்திருக்கிறது அந்த பேபி. அணில் குட்டி. இந்த ஏரி நீர் அது சலசலத்து ஓடுவதை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு. மனசுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதை பார்த்துக்கிட்டே உட்காரணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த ஆசை நிறைவேற இப்போதைக்கு வாய்ப்பு இருப்பது போல் தெரியவில்லை. வீட்டுக்கு போகணும். பட் கொஞ்ச நேரம் வேணும் இங்கு வந்து செல்ல. இறைவன் கருணை செய்திருப்பது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. இங்கிருந்த அணில் குட்டி ஓடிடுச்சு. என்னை பார்த்துட்டு தான் ஓடிச்சு. எவ்வளோ அழகாக அது தொங்குது தெரியுமா? அப்பாடா, அப்படியே மல்லாந்துட்டு போயிட்டு அப்படியே திரும்பிடுச்சு. தனியாக சுற்றிட்டுருக்கு.